ஒரு 20 செகண்ட் தளபதியோட எல்லா படத்தையும் போட்டாங்க. இந்த மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிச்சு. ஒரு தளபதி வம்சம் பிடிங்க. லவ் யூ தளபதி. ரொம்ப நல்லா இருக்கு. தளபதி கடைசிலாம் இல்லைங்க. கடைசிலாம் எமோஷனல் மொமெண்ட் இருக்கா படத்துல? தளபதி வேற மாதிரி படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு ப்ரோ. தளபதியோட லாஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். படம் எப்படி இருக்கு மேம்? சூப்பர் சூப்பர். தளபதியோட லாஸ்ட் படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. தளபதி எமோஷனலா எப்படி? படம் வேற லெவல் எமோஷனல். படம் எப்படி? சூப்பர். நல்லா இருக்கு. எமோஷனல் சீன் இருக்குனாங்க. எப்படி கரெக்ட்டா இருக்காங்க? எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அனிருத் மியூசிக்ல இருக்கு. மியூசிக்லாம் நல்லா இருக்கு. தளபதியோட ஆக்டிங் இந்த லாஸ்ட் மூவி. தளபதி ஆக்டிங் பத்தி கேக்குறீங்க? லாஸ்ட் மூவி கொஞ்சம் ஹார்ட் வார்மிங்கா இருந்துச்சு. கச்சேரி சாங்கோட டான்ஸ் நல்லா இருந்துச்சு. கோரியோகிராஃபி எல்லாம் பயங்கரம். டான்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. நல்லா இருந்தது. தரமான படமா இருக்கு. படம் எப்படி இருக்கு? தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம் எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. லீக் ஆன சப்ஜெக்ட் ஏதாவது இருக்கா இல்ல அதே மாதிரி படம் பாதி ஏதாவது எக்ஸ்ட்ரா? நான் பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். ஓகே படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு தலைவா. ஆனா லாஸ்ட் மூவி நல்லா கஷ்டமா இருக்குது. லாஸ்ட் 3 நிமிஷம் எந்த அளவுக்கு எமோஷனலா இருக்கு? பயங்கரமா இருக்குது. ஆனா எமோஷனலா இருக்கு. சூப்பரா இருக்கு. தளபதியோட படம் லாஸ்ட் படம் எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? சூப்பரா இருக்கு. ஃபேண்டாஸ்டிக் மூவி. எச் வினோத் வந்து ஒரு ரைட்டிங்ஸ்ல பிச்சுட்டாப்புல மனுஷன் அரசியலை தாண்டி நிறைய விஷயம் பேசிருக்கான். செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கு. இல்ல அந்த சிஎம் ஓட விஷுவல்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிருக்காங்க? எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் ஏதாவது ஃபேன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்களா? அது வந்து ஓப்பனா சொல்லிட்டா எல்லாமே போயிடும். கியூரியாசிட்டி போயிடும். தயவு செஞ்சு வந்து தியேட்டர்ல எல்லாரும் பார்க்கணும். லீக் ஆனத விஷயத்த பார்த்துட்டு வீட்லயே உட்காரலாம். அது 200 ஊபிஸ் பண்ணுவாங்க. வந்து இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க சொல்லுங்க. ஆனா எந்த அளவுக்கு எமோஷனலா இருக்கு லாஸ்ட் ஃபிலிம்ல தளபதி டான்ஸ் அனிமா? நான் ஒரு இப்போ வெளில அப்படியே ரிவ்யூ கேட்பாங்க. ஒரு கோவத்தோட வந்தேன். இதை பத்தி பேசணும், ப்ரொடெஸ்ட் பத்தி எல்லாம் பேசணும்னு. கடைசியா ஒரு 20 செகண்ட் தளபதியோட எல்லா படத்தையும் போட்டாங்க. இந்த மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிச்சு. ஒரு மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியாம அதனாலதான் ஒரு மாதிரி எமோஷனலா போயிட்டு இருக்குமா. அந்த வெறி என்ன சொல்றதுன்னு தெரியல. தளபதி டான்ஸ் கிரேஸ் எல்லாமே இனிமே ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது. 50 வயசு ஆன மாதிரியாக விஜய் நாங்க மிஸ்யூனா கண்டிப்பா எல்லாரும் மிஸ் பண்றோம். கண்டிப்பா நான் அண்ணா ஒரு படம் 70 ரவுண்டா 70ல முடிச்சிட்டோம். இதுக்கு அப்புறம் யாரா அண்ணன் படம் பண்ணா எந்த டைரக்டரோட பண்ணனும்னு ஆசைப்படுறீங்க? வெற்றிமாறன். வெற்றிமாறன். நான் வெற்றிமாறன். லோகேஷ் கனகராஜ். 10 தெரி படம் ஒண்ணா சேர்த்து பார்த்த மாதிரி இருக்கு. உண்மையிலே தளபதி ஸ்கிரீன்ல எப்படி இருக்கு? செமையா இருந்துச்சு. அப்புறம் அடுத்து ஏதாவது படம் நடிப்பாரா? ஏதாவது கோரிக்கை? அதுக்கு வாய்ப்பு இல்லங்க. அவ்வளவுதான். படம் ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம தளபதி ஸ்கிரீன்ல பார்த்தாச்சு. இப்போ திடீர்னு ஸ்கிரீன்ல அடுத்து பார்க்க முடியாதுன்றப்போ அந்த எமோஷனல் எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எப்படி ஆஸ் அ தளபதி ஃபேன் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ எங்களுக்கு அப்படிதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. லாஸ்ட்ல ஒரு எடிட் போட்டு எல்லாரையும் அழ வச்சுட்டாங்க. ஸோ இனிமே பார்க்க முடியாதுதான். பட் இருக்கிற அந்த ரீரிலீஸ்லாம் இருக்குல்ல, அதை வச்சு அப்படியே ஓட்டிக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் மூவினால டான்ஸ் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பட்டைய கிளப்பி எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்க போய் கண்ணு இப்படி ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. தளபதி ஏதாவது சொல்றது அந்த என்ன சொல்லிக்கிறீங்க? வம்சம் பிடிங்க. லவ் யூ தளபதி. தளபதி வந்து இத்தனை வருஷமா நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டீங்க. இப்போ திடீர்னு இதுதான் கடைசி படம்ன்ற ஒரு சிங்க் ஆகும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீலா இருக்கு? அது ரொம்ப கஷ்டமா தான் ப்ரோ இருக்கு. ஸோ இது வரைக்கும் நாங்கள் எனக்கு தெரிஞ்சு நினைவு தெரிஞ்சுலேருந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷமா கிட்ட வந்து FTFS ஷோனா முன்னா வந்து அதுக்கு டிக்கெட்ல வாங்குறதுலேருந்து பேனர் ரெடி பண்றதுலேருந்து எல்லாமே அதுக்கான ஸ்பாட்டிஃபிகேஷன் பண்ணிலேருந்து எல்லாமே இப்போ இதுக்கப்புறம் ஒன்ஸ் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு. இதுக்கப்புறம் என்னதான் ரீரிலீஸ் பண்ணலாம், பட் நம்ம ஃபேன்ஸ்க்காக செலிப்ரேஷன் பண்ணலாமே தவிர பட் இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகாது. ஸோ அது FTFS ஷோ தானே. ஸோ என்னதான் லீக் ஆயிரம் வீட்டில் எத்தனை பேர் பார்த்தாலுமே இந்த ஃபேன்ஸோட செலிப்ரேட் பண்ணி பார்க்கறது ஒரு தனி ஒரு படம். ஃபுல் படமும் ஆன்லைன்ல லீக் ஆயிடுச்சு. இருந்தாலும் திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. எப்படி பாக்குறீங்க? அதுதான் தளபதி படம். இப்போ நீங்க இது வேற ஒரு படம் வந்தீங்கன்னா இதே இந்த மாதிரி ஓடுமா? நான் சொல்றேன் இதே மாதிரி இது எலெக்ஷன் நம்ம வந்துருச்சு, முன்னாடி வந்துருச்சு. எலெக்ஷன்ல நம்ம வின் ஆகி அண்ணா சிஎம்மா உட்காந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு கலெக்ஷன்ல நம்ம தான் வின்னு. கண்டிப்பா டெஃபினட்டா இது ஒரு 700 இருந்து ஒரு 1000 கோடி கண்டிப்பா டெஃபினட்டா. இந்த படம் வந்து எலெக்ஷன் முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஓகேவா? அதுக்கு இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்குது. இது உங்களுக்கு எது பெட்டரா இருக்கு? அது பெட்டரா இருக்குமா? இப்போ இது பெட்டரா இருக்கு. ஒரே ஒரு அதுதான் இளைய தளபதியா இருந்து இப்ப தளபதியா மாறி தளபதியில இருந்து இப்போ சிஎம் தமிழ்நாட்டு சிஎம்மா மாதிரி இருக்காரு.
அவருக்கு தான். அந்த டைட்டில் கார்டு பார்க்கும்போது எவ்வளவு ப்ரௌடா இருந்துச்சு உங்களுக்கு? அந்த டைட்டில் கார்டு பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. ஒரு மனுஷன் வந்து இங்க இருந்து வந்து கஷ்டப்பட்டு இளைய தளபதியா வந்து என்னதான் ஒரு அப்பா மூலயமா இன்ஃபுளுன்ஸ் மூலயமா வந்தாலுமே ஒரு இளைய தளபதியா வந்து தளபதி மாறத்துக்கு அவர் கஷ்டப்பட்டு தான், ஒரு ஃபீல்டு சினி ஃபீல்ட்ல இருந்து கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. அதுக்கப்புறமும் அவருக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் கடந்து தான் இன்னைக்கு சிஎம்ஆ சீட்ல உட்காந்துருக்காரு. சிஎம் சீட்ல உட்காரது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ நம்ம எல்லாருக்குமே பார்த்ததுனால தான். ஸோ இன்னைக்கு அந்த டைட்டில் பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. தளபதிக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷஸ் சொல்றதா இருந்தா என்ன சொல்றீங்க? தமிழ்நாடு ஆண்டிட்டாங்க. ஸோ இன்னும் இது அண்ணன் இன்னும் ப்ராப்பரா பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு அடுத்த லெவலில் நான் கண்டிப்பா எடுத்துட்டு போறேன்ற எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. இளைய தளபதி டைட்டில் கார்டு பார்த்திருப்போம், தளபதி டைட்டில் கார்டு பார்த்திருப்போம். முதல் முறையா சிஎம் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் டைட்டில் கார்டு. ஆக்சுவலா வந்து இந்த டைட்டில் கார்டு வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. முதலமைச்சர் போடுவாங்கன்னு தெரியும், ஆனா இப்படி அவர் செய்கையெல்லாம் போட்டு அது உண்மையிலேயே ரொம்ப மாசா இருந்துச்சு. நாங்க வெறும் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் போட்டுருவாங்க அப்படி போட்டு நினைச்சோம். உண்மையிலேயே இந்த டைட்டில் கார்டு வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேட்டர்ல வந்து அது கமலா 2 வாட்டி வேற போட்டாங்க. 2 வாட்டியுமே தேட்டர் சும்மா பிளாஸ்ட் தான் ஆச்சு. அணி பிஜிஎம் எப்பயுமே தளபதிக்கு இறங்கி தான் பண்ணுவாப்ல. இந்த படத்துல எப்படி சும்மா இறக்கி விட்டுருக்காப்ல. இந்த படத்துல உண்மையிலேயே சாங்ஸ் எல்லாமே பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப்ல அந்த போலீஸ்க்கு வர பிஜிஎம்லாம் வந்து அந்த இங்கிலீஷ்ல வர பிஜிஎம் வந்து உண்மையில ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மமிதா பைஜோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவங்க ரொம்ப பயப்படுற மாதிரி அப்படி காட்டிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஆக்சுவலா இதுலதான் நம்ம தளபதியோட இது புரிஞ்சுக்கணும். ஒரு ஹீரோ மட்டும் படம் பண்ணிட்டு போயிடுறாரு அப்படி மட்டும் இல்லாம ஒரு பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஸ்டார்டிங்ல எப்படி கொடுக்கணும், எண்டிங்ல எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி எண்டிங்ல வந்து ஒரு கிளைமேக்ஸ் காட்சியில வந்து ஒரு பெண்களை வந்து எவ்வளவு முன்னிறுத்தி காட்டணும் அந்த இடத்துல தளபதியோட முன்னிறுத்தி காட்டுறான்னு நான் நினைக்கிறேன். பூஜா ஹெக்டேவோட ரோல் எப்படி இருந்துச்சு? பூஜா ஹெக்டே அப்பப்போ வந்துட்டு போறாங்க. சோ படத்துல அங்கங்க தளபதி கச்சேரி சாங் எப்படி இருக்கு? தளபதி கச்சேரி சாங் உண்மையில இந்த லாஸ்ட் 1 மினிட் வந்து நாங்க நினைச்சோம் இப்போ நம்ம வாரிசு படத்துல ஒரு சாங் வரும்ல அந்த 1 மினிட் ஆடி போறோம். ஆனா எல்லா படத்தோட பாட்டோட கொஞ்சம் சேர்த்து உண்மையிலே தளபதி ஃபேர்வெல் சாங் மாதிரி இருந்துச்சு. ஒரு 52 வயசு மனுஷன் வந்து இப்படி ஆடுவாரான்னு பார்த்து எங்களால ஆட முடியல அவர் மாதிரி. அவ்வளவுதான் நாங்க சொல்லணும். ஓவராலா படத்தை பார்க்கும்போது மரம் நிறைவா இருந்துச்சா? உண்மையாலே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து நிறைவா இருந்ததை தாண்டி வந்து யோசிக்க வச்சது, இப்படிலாம் நாட்டுல நம்ம நடக்குது, சோசியல் மீடியா எப்படி நடக்குது சொல்லி யோசிக்க வச்சது, சிந்திக்க வச்சது. ஸோ எச்சினத்து கூட சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் 30 மினிட்ஸ் படத்தை பாருங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இன்னும் சிந்திக்க வைக்க சொன்னாங்க. உண்மையிலேயே அதெல்லாம் தோணுச்சு. இப்போ முன்னாடி பேசுறவங்களாம் தளபதி 70ஓட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இன்னொரு படம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அப்படி பண்றதா எந்த டேரக்டர் சூஸ் பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி அட்லி தான். அண்ணனுக்கு நான் தாண்டா எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படி தாண்டா பண்ணுவேன் சொல்லிட்டு அட்லி தான். பொலிட்டிஷியனா ஆயிட்டா கூட அவர் ஒரு ஆக்டரா பேட்லி திடீர்னு அடுத்து FDFS இல்லன்றப்ப எப்படி வருத்தமா தானே. செலிப்ரேஷன் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னா எங்களுக்கு ஃபெஸ்டிவலை தாண்டி அந்த படம் தான் ஃபெஸ்டிவல். இனிமேட்டு அந்த ஃபெஸ்டிவல் இருக்காது. எந்த ஒரு தேட்டருக்கும் எந்த ஒரு படத்துக்கும் யாரோட படத்துக்கும் தேட்டர்ல போய் பார்க்க மாட்டோம். பெருசா ஒரு மூவிலையும் ஒரு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை எங்களுக்கு. சினிமானாலும் சரி எங்களோட லைஃப்லனாலுமே சரி அது எங்களோட அண்ணன் மட்டும்தான். தளபதி படம் வந்தா திருவிழா மாதிரி இருக்கும் கண்டிப்பா. ஆனா இப்ப அது ரெண்டுமே இல்லன்றப்ப அவரும் வேற ஒரு ட்ராக்கை நோக்கி போயிட்டு இருக்காரு, இவருமே வேற ஒரு ட்ராக்கை நோக்கி போயிட்டு இருக்காரு. சோ என்னன்னா இது எல்லாமே நல்லதா நடக்கும். 2 FDFS மிஸ் பண்ற மாதிரி இருக்காங்க. ஏன்னா பாதி பேரு விஜய் அஜித் எல்லா படத்துக்குமே FDFS போயிருக்கும். நம்ம இருந்தாலும் சோ என்னதான் செலிப்ரேஷன் பண்ணலாம் அந்த FDFS இன்னொரு டைம் எங்களுக்கு இது இதுக்கு அப்புறம் கிடைக்காது. தளபதி படமும் சரி தலை படமும் வந்து திருவிழா மாதிரி இருக்கும். 2 படமும் FDFS வந்து இப்ப ரொம்ப இப்ப இவரும் FDFS இருக்காது. இப்ப அடுத்த அந்த FDFS எப்போ வரும்னே தெரியல. இது எந்த அளவுக்கு பாருங்க. நான் ஆனா பியூர் தளபதி ஃபேன்ஸ். பட் அந்த பேர்ல கூட ஒரு பிரிவினை இருக்காது பார்த்தீங்களா, தளபதி. ஸோ எப்பயுமே தலையா இருந்தாலும் தளபதிக்கா இருந்தாலும் எப்பயுமே நம்ம சப்போர்ட் பண்ணி தானே பழக்கம். அதுதானே தளபதி ஃபேன்ஸோட பழக்கம். ஸோ என்னன்னா அவங்களோட ஒரு ட்ராக் போயிருக்காங்க. ஸோ அது என்னன்னா இப்போ ஒரு AK ஃபேன்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு நாங்க ஒரு சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும். இப்போ தளபதி அண்ணன் சிஎம் நடிச்சு இப்போ ஓட் கேட்கும் போது என்ன இருந்தாலுமே சரி தளபதி ரசிகன், அஜித் ரசிகன், தளபதி தொண்டை அப்படின்லாம் போட்டுலாம் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இனிமே அது நிறைய வைரலும் ஆயிருக்கு. ஸோ என்ன இருந்தாலும் இப்பயும் அவரோட ஒரு கரியர் ஸ்டேஜ் போயிட்டு இன்கேஸ் அஜித்தும் திருப்பி பேக் டு ஃபார்ம் வந்தாலும் அவருக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது என்னென்ன சப்போர்ட் தான் அது கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ இதெல்லாம் தாண்டி எங்களுக்குன்னு அந்த ஒரு FDFSன்ற ஷோ இன்னைக்கு அது முடிஞ்சிருச்சு. இன்னையோட அது என்னைக்குமே வராது எங்கள் லைஃப்ல. ஸோ அதை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சீரியஸ்லி ரொம்ப மிஸ் பண்றேன். இதுக்கப்புறம் ஆஃபீஸ் வர லீவ் எடுக்க முடியாது. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. தெரியல ப்ரோ, என் சைல்ட்ஹுட் மெமரிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவர் மட்டும் தான் இருப்பார். ஸோ தெரியல, நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு மனுஷனை இன்ஸ்பயர் ஆகி பார்த்தேன்னா அது அவர் மட்டும்தான்.
அது ஏன் அப்படின்றலாம் எனக்கு சீரியஸா தெரியல. ஒருத்தவங்களை ஏன் என்ன ஏதுன்னு தெரியாம பிடிக்காது இல்லையா, அந்த மாதிரி தான் விஜய் நான் நினைக்கிறேன். ஸோ வந்து எனக்கு என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. பட் ஸ்டில் நல்லா இருக்கு. ஓகே, லாஸ்ட் படம்ன்றதுனால பார்க்கலாம். பெருசா எதுவும் நல்லா இல்ல. எந்த அளவுக்கு எமோஷனலா இருக்கு மேம்? எமோஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. தளபதிக்காக பார்க்கலாம். மூவி பிளாஸ்ட் ஆயிடுச்சுண்ணா. நல்லா இருக்கு படம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்சனலா தளபதி ஃபேன்ஸ் நாங்கள் எல்லாருமே 6 மாசம் வெயிட் பண்ணோம். படம் லீக் ஆச்சு, அப்பயும் பார்க்காம இருந்தோம். எல்லாம் ஒரு மாதிரி பேசினாங்க, சோசியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆச்சு. விஜய் கூட படத்தில் லீக் பண்ண சொன்னாரு, ஆனால் விஜய் ஷேர் பண்ணல, அது எங்களுக்கு தெரியும். பட் ஆனால் நாங்கள் பண்ணது எங்கள் வெயிட் பண்ணதுக்கு ஒருத்துக்கிறோம். எலெக்ஷன் முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இது, எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கு. எலெக்ஷன் முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தா லைக் எலெக்ஷன் முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும், இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனதுனால என்ன ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு டைட்டில் கார்டுனால. எலெக்ஷன் முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தாலும் லைக் எனக்கு சொல்ல தெரியல, நான் படம் நல்லா இருக்கணும். இல்லை எந்த அளவுக்கு ப்ரௌடாக இருக்கு உங்களுக்கு? நான் தளபதி ஃபேனா எனக்கு பிடிச்சிருக்கணும் ரொம்ப. டான்ஸ் சொல்லணும் அவசியமே இல்லை, டான்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு நாங்கள் எதிர்பார்க்காதோட. அதேமாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கணும். 18 சேர்த்து கொடுத்துருக்காங்கன்னா ஃபைட் ரொம்ப இருக்கு, அதனால தான் சின்ன பசங்க பார்த்தா யாராச்சும் பயந்துருவாங்க சொல்லிட்டு, வேற எந்த ரீசனும் இல்லை. மமிதா பைஜு பூஜா ஆக்டிங் எப்படி? பூஜா எட்டு சூப்பரா, 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் மமிதா பைஜு சூப்பரா பண்ணியிருக்காங்க. சூப்பரா. ஒரு 3 நிமிஷம் எந்த அளவுக்கு எமோஷனலா இருந்துச்சு? அது நாங்கள் சொல்லக்கூடாது, லைக் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டோம். நான் ஒன் லாஸ்ட் டான்ஸ் மாதிரி ஒன் லாஸ்ட் டைம்னால லைக் அடுத்த அஃபிஷியலாகவே ஜனநாயக டீம்லேருந்தே அப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. நல்லா இருந்துச்சு, பட் ரொம்ப எல்லாமே கலங்கிட்டாங்கண்ணா. எங்கள் சிஎம் பிளாஸ்ட்.